தமிழ்நாட்டு மக்களை மட்டுமே நம்பி ஆரம்பிச்ச கழகம் இந்த கழகம். 10 ஆண்டு காலம் குறைந்தபட்சம் தளபதி தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர், நிரந்தர முதலமைச்சர். தமிழக அரசியல் மட்டும் கிடையாது, இந்திய அரசியலே நமது தமிழக வெற்றி கழகம் தளபதி இல்லாமல் அணுகுணம் அசையாது. சாதியை ஒழித்த ஒரே தலைவர் தளபதி. வெற்றி தளபதி வீடு போடுறது வெற்றி வீடு தான். அந்த வீட்டுக்கு குறைஞ்சபட்சம் 5 லட்சம். எந்த முதலமைச்சர் கொடுத்தாங்க 5 லட்சம் வீடு? 5 வருஷம் நடக்க வேண்டியது 100 நாள்ல 25 லட்சம் அறிவிச்சுக்கிறாரு. ஏழை மற்றும் ஒன்றிய கழக செயலாளர்கள், நகர கழக செயலாளர்கள் அனைவரையும் வணங்கி மற்றும் எனக்கு உறுதுணையாக தோளுக்கு தோளாக இருக்கும் என் செஞ்சி தெற்கு ஒன்றிய கழக நிர்வாகிகள் அனைவரையும் வணங்கி மற்றும் கழக நிர்வாகிகள் அனைவரையும் வணங்கி இந்த தமிழக வெற்றி கழகம் அரசியல் பயணம் தொடங்கி 2.5 வருஷம் ஆகுது. 2.5 வருஷத்துல இந்த 100 நாள் சாதனையை விலக்கை எந்த ஒரு அரசியல் கட்சி 60 ஆண்டு காலமா ஆண்டாங்க. ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா 100 நாளைக்கு சாதனையை பத்தி விளக்குற ஒரு பொதுக்கூட்டம், மக்கள் ஒரு நாளும் அரசியலை கத்துக்க வச்சுக்கிற தலைவர், அதே ஒரு சாதனை தானே. அரசியலே கத்துக்க வச்சுக்கிறார் நம்ம தலைவர், அதே ஒரு சாதனை தான். அடுத்தபடியாக இன்னொரு சாதனை என்னன்னு சொன்ன கேட்டீங்க. தேர்தல் நடந்து 38 கூட்டணி ஒரு பக்கம், 20 கூட்டணி ஒரு பக்கம், சாதி சங்கம் ஒரு பக்கம், பண்டிகையாளர்கள் ஒரு பக்கம், எல்லாத்தையும் அடிச்சு வச்சா பாருங்க, அதுவே ஒரு சாதனை தான். அடுத்தபடியா 60 ஆண்டு காலமாக ஆண்டு கொண்டிருந்தாங்க. அவங்கள எதிர்பார்க்கல என்ன நடக்குது எது நடக்குது. அவங்க என்ன வேணா பிளான் போட்டு இது வேணா பண்றாங்க. ஆனா தலைவர் தளபதி மக்களை நம்பி இறங்கினாரு. இன்னைக்கு அவங்க எல்லாமே இந்த தமிழக அரசியல் கழகத்துல வீட்டுல போட்டு பூட்டு போட்டு வச்சிட்டாரு. அதுவே சாதனை தாங்க. இந்த சாதனைக்கே நம்ம விளக்க பொதுக்கூட்டம் இருக்கு. அவர் அறிவிச்ச பட்ஜெட் அப்புறம் இதெல்லாம் வரலாற்று சாதனை. 60 ஆண்டு கால அரசியலை மாத்திர ஒரே தலைவர் யாருன்னா தளபதி ஒருவர் மட்டும்தான். மீதி எல்லாருமே எம்ஜிஆர் ஐயாவே சொல்றேன். அவர் ஏடிஎம்கேல தொடங்குறதுக்கு முன்னாடி டிஎம்கேல கட்சியில இருந்தாரு. நல்லா கேட்டுக்கணும் நீங்களா. நரேந்திர மோடி பிரதமர் இருக்காரு, அவரு ஆல்ரெடி ஆர்எஸ்எஸ்ல இருந்தாரு. அப்புறம் குஜராத்துக்கு முதலமைச்சர் இருந்தாரு. அப்புறம் தான் நாட்டுக்கு பிரதமர் ஆனாரு. ஆனா நம்ம தளபதி எதுவுமே கிடையாது. எந்த ஒரு அரசியல் கட்சி சார்ந்து இல்ல. தமிழ்நாட்டு மக்களை மட்டுமே நம்பி ஆரம்பிச்ச கழகம் இந்த கழகம். அதுலதான் அவரு இன்னைக்கு எந்த கட்சிக்கு முன்னாடி எந்த முதலமைச்சரும் அடிப்படையில எம்எல்ஏ வந்திருப்பாங்க, இல்ல ஒரு ஒன்றிய செயலாளர் இருந்திருப்பாங்க, இல்ல ஒரு மாவட்ட செயலாளர் இருந்திருப்பாங்க. ஆனா நம் தளபதி மட்டுமே டைரக்டா முதலமைச்சரான ஒரே ஒரு முதலமைச்சர், தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் ஒரு ஆள் மட்டும்தான். ஏனென்றால் அவர் மக்களுக்கான தலைவர். சும்மா கிடையாதுங்க. மத்தவங்க பேசுற மாதிரி டிபேட்ல குறை சொல்லுவாங்க, கட்சிக்காரங்க குறை சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்ப கூடாது. மக்கள் என்ன சொல்றாங்க அதுதான் நம்ம பார்க்கணும். நம்மள சொல்றாங்க பேஸ்புக் இன்ஸ்டாவில் நம்ம அரசியல் பிடிச்சிருங்க. ஏன்னா அதுவே மக்கள் சார்ந்துதான் இருக்குது. மக்களுக்குள்ள யார் பக்கம் இருக்காங்க? ஒன்லி ஒன் தளபதி தமிழக வெற்றி கழகம் ஜோசப் விஜய் பக்கம் மட்டும்தான் இருக்காங்க. இந்த 100 நாள்ல ஒரு நாள் கூட இந்த கட்சியாளர்கள் சொல்றேன் பொறுக்கலுங்க. எப்படி ஒரு நடிகர் நாடாள வேண்டாம், எப்படி ஒரு சாதாரண அமைச்சரை வேண்டாம், எப்படி ஒரு சாதாரண எம்எல்ஏ வேண்டாம், எப்படி ஒரு சாதாரண மாவட்ட செயலர் வந்துட்டாரு, எப்படி ஒரு சாதாரண ஒன்றிய செயலர் வந்துட்டாரு, பொறுக்க முடியல அவங்களுக்கு. ஏன்னா சொல்றேன் கேட்டுங்க. அவங்க கட்சியில இதே மாதிரி ஒரு ஆளை காட்ட சொல்லுங்க, ஒரு அமைச்சரை காட்ட சொல்லுங்க, ஒரு எம்எல்ஏ காட்ட சொல்லுங்க, ஒரு மாவட்ட கழக செயலர் காட்ட சொல்லுங்க, ஒரு ஒன்றிய கழக செயலர் காட்ட சொல்லுங்க. இதுவே சாதனை தான் தலைவா, இதுவே சாதனை தான் தலைவா. தமிழ்நாட்டை இன்னும் 10 ஆண்டு காலம் கடந்தாலும் தமிழக வெற்றி கழகம் தளபதி மட்டுமே ஆளுவார் என்பதை சொல்றேன். அடுத்து ஒரு சின்ன குறிப்பு மட்டும். அண்ணன் கண்டென்ட் மட்டும் தான் பேச சொன்னாரு. இதை நம்ம எப்பவுமே இதுல பட்ஜெட்ல இருந்து எல்லாமே சரிங்க. 100 நாள்ல யாரும் இப்படி ஒரு பட்ஜெட் யாரும் அறிவிச்சிருக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? விவசாயிகளுக்கு என்ன வேணும்? நெல் புதுமோ நெல்லுக்கு பாத்தீங்கன்னா 2750 ஒரு நெல்லுக்கு, பொதுவான நெல்லுக்கு 2600, கரும்புக்கு 4000. இது வரைக்கும் எந்த அரசு பண்ணாத விவசாயிகளுக்கு 4000 ஒரு டன்னுக்கு. இதெல்லாம் நீங்க தயவு செய்து சிந்திக்கணும் மக்களே. வந்துகிற ஆட்சி கடல்ல தான் இருக்குது.
கடலா தான் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனா அரசு நடத்தி ஆகணும். ஆனா தளபதி அது கவலையே படல. விவசாயிகளுக்காகவும் மக்களுக்காகவும் இந்த ஆட்சி தர வேண்டும் என்ற ஒரே காரணம் தான் விவசாயிகள் மூலம் திட்டம் அறிவிச்சுக்கிறது. கூட்டுறவு சங்க கடன் முதல்ல 35,000, அப்புறம் 50,000. நிதி பற்றாக்குறை காரணமாக இப்போ தளபதி 75,000 தள்ளுபடி பண்ணுகிற விவசாயிகளுக்கு. பெரிய சாதனை. 100 நாள் யார் பண்ணுவாங்க? மத்த கட்சிக்காரங்க பேசுறத நீங்க காது கொடுத்து கேட்கலாம். பொதுமக்கள் எல்லாத்தையுமே கவனிச்சிட்டு இருக்காங்க. இது மாதிரி திட்டங்களும் யாரும் பண்ண மாட்டாங்க உடனே வந்த உடனே. அடுத்தபடியாக கடந்த ஆண்டுகள்ல இருக்கும் போது பாத்தீங்கன்னா முதலமைச்சர் வீடு 3,10,000 தான் அந்த வீட்டோட மதிப்பு. 3,10,000 வீடு கட்ட முடியுமா? முடியாது. குறைஞ்சபட்சம் ஏதோ ஒண்ணு இருக்குன்னு சொல்றோம்ல. நம்ம தளபதி ஆட்சிக்கு வந்த உடனே இந்த 100 நாள் சாதனை என்ன தெரியுமா? வெற்றி தளபதி வீடு போட்டிருக்கல, வெற்றி வீடு தான். அந்த வீட்டுக்கு குறைஞ்சபட்சம் 5 லட்சம். எந்த முதலமைச்சர் கொடுத்தாங்க 5 லட்சம் வீடு? ஒரு ஏழை மிடில் கிளாஸ்ல ஒரு ரூம், ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சன், ஒரு பாத்ரூம் குறைஞ்சபட்சம் போட கூட 5 லட்சம் ரூபாய் கட்டிடலாம். புரியுதுங்களா? அதையெல்லாம் யோசிச்சு ஏழை மக்களுக்காக மட்டும்தான் இந்த திட்டங்களை கொண்டு வர. அடுத்தபடியாக மருத்துவ காப்பீடு திட்டம். வருஷத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு வருமான சர்டிபிகேட் வச்சுட்டு 5 லட்சம் மட்டும் தான் அறிவிச்சிருந்தாங்க இத்தனை ஆண்டு காலமாக. ஆனா நம்ம கழக தளபதி 5 வருஷம் நடக்க வேண்டியத 100 நாள்ல 25 லட்சம் அறிவிச்சுக்கிறாரு ஏழை மக்களுக்காக. அதை கூட நான் உங்களுக்கு சொல்றேன், சில பேருக்கு தெரியாது. குடும்ப ரேஷன் கார்டு, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அந்த வருமான சர்டிபிகேட் 1,20,000 ரூபாய் கூட வாங்கியிருந்தா போதுமானது. ஏழை மக்களுக்காக மட்டும்தான் அந்த திட்டம். இந்த தளபதி ஆட்சிக்கு வந்ததுல இருந்து மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும், தமிழக மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும், இது உன்னத நோக்கத்தில் மட்டும்தான் செய்யறாரு. ஆகையால் நீங்க எல்லாம் அந்த கட்சிக்காரங்களுக்கு பொறுக்க முடியாம பண்ணுவாங்க. ஆனா அவங்க ஒன்னே ஒன்று சொல்றேன், நேரம் காலம் கருதி, தமிழக அரசியல் மட்டும் கிடையாது, இந்திய அரசியலே நமது தமிழக வெற்றி கழகம் தளபதி இல்லாமல் அணு கூட அசையாது. இதை நீங்க எழுதி வச்சுக்க. மேடையில் நான் பேசுறேன், போன வாட்டி பேசிட்டு போனேன், ஆட்சிக்கு நாயகனை வீட்டுல உட்கார வைப்போம், அது நடந்துச்சு. அப்ப 2000 எம்பி எலெக்ஷன் 29 அதிலும் தளபதி தான் இந்தியாவின் அடையாளமாக இருப்பார். நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். என்னடா சின்ன பையன் வந்து பேசிட்டு போனா அப்படிதான் நீங்க முன்னாடி சொன்னீங்க. 100 நாள் முன்னாடி கதை விட்டோமா இல்லையா? இனி மக்களை நீங்கள் ஏமாற்ற முடியாது. 60 ஆண்டு காலம் நீங்கள் ஏமாற்றி படித்த அரசியல் இனிமேல் ஒழிந்துவிடும். சாதியை ஒழித்த ஒரே தலைவர் தளபதி. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்று சொன்னவர் ஒரே தளபதி, தமிழக வெற்றி கழகம் தளபதி தான். ஏன் என்று சொன்னால் முதல் முறையாக இந்த தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கும் 108 எம்எல்ஏக்கள் குறைஞ்சபட்சம் 100 பேராவது புது எம்எல்ஏவா இருப்பாங்க. எந்த தலைவர் பண்ணிருக்கீங்க வரைக்கும் சொல்லுங்க, அதுவே சாதனை தான். எனவே நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் தளபதிக்கு தமிழக மக்கள் என்றும் உறுதுணையாக இருப்பார்கள். மற்ற அரசியல் தலைவர்கள் பேச்சை யாரும் கேட்பார்கள், ஆனால் மக்களுக்கு தெளிவாக புரியும். எனவே தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக இந்த ஆட்சி 100 நாட்களில் சிறப்பான முறையில் இருக்கும் என்ற நம்பிக்கை மக்களிடம் இருக்கிறது. எனவே 10 ஆண்டு காலம் குறைந்தபட்சம் தளபதி தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர், நிரந்தர முதலமைச்சர் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த மாவட்ட கழக செயலருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.